ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ஃப்ரைடே மார்னிங் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி. ஸோ என்னுடைய கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், ரசம். ஸோ அதுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நம்ம ரிலா குட்டிக்கு வந்து செகண்ட் பர்த்டே. ஸோ செகண்ட் பர்த்டே அப்படின்றனால வந்து ட்ரெஸ்ஸு வந்து இருந்தது. ஆனால் வந்து மாமா பொண்ணு வந்து நானும் ஏதாவது ட்ரெஸ் எடுத்து தரேன், வா பஜார் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவே ரிலாக்கு வந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ணவே இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அதனால் வந்து செகண்ட் பர்த்டே வந்து இப்போது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இப்போது நான் வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்கேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே வந்து 5 வயசு வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணேன். ஆனால் ரிலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேயே நான் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ அதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து பஜார் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து அகமது தான் போனோம். அகமதில் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லாவும் இல்லை, ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. எங்களுக்கு அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சூப்பர் பஜார் வழியாக வந்தோம். வரும்போது ஒரு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு கடையாக பார்த்துட்டே இருந்தோம். இதுலேயே இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு கடை இருக்கும். ஒரு தாத்தா வந்து கடை வச்சுருப்பாரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரிலா குட்டிக்கு நாங்கள் பிறந்ததுலேருந்து அங்கே நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்லாம், ட்ரெஸ்ஸுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மங்கள் பக்கத்து சந்து வழியாக வந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு கடை. ஸோ யாராவது வந்து கண்டிப்பாக அந்த லைனில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே வந்து மாமா பொண்ணு வந்து 2 ட்ரெஸ்ஸும் ரிலா குட்டிக்கு எடுத்து கொடுத்தா. அதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து நம்ம சாரதாஸில் எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக நடந்து அப்படியே வீடியோவும் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே வந்து நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருந்துச்சு, அதுவுமே வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம். எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்த பழம் அவ்வளோ இனிப்பாக இருந்தது. ஆனால் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்ட பழம் நல்லாவே இல்லை. இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாரதாஸ் போயிட்டோம். ரிலா குட்டி அவ்வளோ சூப்பராக வந்து விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. ரிலா வந்து புதுசாக ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது ரொம்ப அழுகும், ஆனால் புதுசாக ஒரு பிளேசஸ் பார்த்துச்சுன்னா வந்து ரொம்ப லைக் பண்ணி விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ரிலா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துச்சு, நான் அதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் மாமா பொண்ணுமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து ரிலாக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து நல்லா பில் போட்டுட்டோம். பில் போட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வாங்காமல் ஏதோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கீழே வரைக்கும் போயிட்டோம். போனதுக்கப்புறம் வந்து எங்கடா சாரதாஸ் பைய காணுமே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அம்மா வந்து நல்லா என்னை திட்டினாங்க, உனக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை பில்லு இருந்துச்சு. ஸோ குடுன்னு ஓடி போயிட்டு பில்லை கொடுத்து வந்து ரிலாவோடைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, எனக்கே சர்ப்ரைஸான வீடியோஸ்லாம் இருக்குது. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன்.